வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வாரப்பலன். ஆகஸ்ட் 31 தொடங்கி செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை உள்ள பலன்கள். மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, மீனராசிக்காரர்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான் ஈடுபட்டிருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க. அந்த ராசியோடைய நேச்சர். இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி. ஜென்ம சனின்னு சொன்னாலே நான் எப்போவுமே திரும்ப திரும்ப சொல்கிறது, பேரண்ட்ஸ் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு முடியல, அம்மாவுக்கு உடம்பு முடியல. குறிப்பாக சில பேர் பார்த்திங்கன்னா தனியாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது திடீர்னு ஏதோ ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி வருது, மாரை பிடிச்சிட்டு உட்காந்தா ஹெல்ப்புக்கு ஆடல. அந்த கோல்டன் ஹவர்ஸ் சொல்லுவான். அந்த கோல்டன் ஹவர்ஸில் சம்படி ஷுட் பி ப்ரெசன்ட். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ வயதானவர்களுடைய பற்றிய கவனம். மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நிறைய மாதம், நான் வேலையில் ரொம்ப முக்கியமான இதில் இருக்கேன், வீட்டில் யாரும் இல்லை, அவள் பாவம் தரையில் உருண்டுன்ற போகல, யாராவது பார்த்து கொண்டு போய் அட்மிட் பண்ணால் தான் உண்டு. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, கங்க்ராச்சுலேஷன் உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு. ஒன்று இவன் தக்கான்னு குதிச்சுட்டு போவான். ஒய்ஃபுக்கு இருக்கிற கடுப்பில் நான் உனக்கு எதுக்கெல்லாம் என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி குழந்தை பிறந்த சந்தோஷம் கூட போயிடும். ஸோ இதிலெல்லாம் தான் கவனமாக இருக்க வேண்டும். அதுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு தொல்லைகள் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் வேலை சம்மந்தப்பட்டதில். குறிப்பாக இன்றைக்கி இருக்கிற ஒரு ஸ்டேட் ஆஃப் அஃபேர் எடுத்திங்கன்னா, மொத்தமாக வேலையில் தள்ளுறான். அப்போ அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் வருமா? அதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதால். ஆனால் அதே நேரத்தில் குருவும் பார்க்கிறார். அப்போ சனியும் பார்த்து குருவும் பார்க்கும்போது நியூட்ரலைஸ் ஆகுது. ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தான் நீங்கள் ஆனால் செயல்பட வேண்டும். நல்ல கெடுதல் நடக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நடக்கக்கூடாது என்ற தடையும் இல்லை. எச்சரிக்கை உணர்வு தான் இதில் முக்கியம். அதுக்காக இதை சொல்கிறேன். எல்லா விஷயத்துலையும் அப்படி தான். அதான் இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம். ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பிளான் பண்ணும்போது தான் நாம் செய்கிற விஷயங்களை சரியாக செய்ய முடியும். அப்படி இல்லாமல் ஏனோ தானோன்னு எதையா செஞ்சால் அது பிரச்சனையை ஏற்படுத்திடுறது. ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக செயல்பட வேண்டும். அதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கிய செய்தியாக நான் சொல்கிறேன். அப்படி நீங்கள் செயல்படும் போது இந்த ஜென்ம சனியினாலோ எதனாலோ எந்த பிரச்சனையும் இல்லை. கூடுதல் கவனம், அவேர்னஸ், அதுதான் வாட்ச்வேர்டாக இருக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.